என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் வயிறுமா இருக்கேன். நீங்க என்னை எவ்வளவு காதலிச்சீங்க. உங்களால என்னை வெறுக்க முடியுமா சொல்லுங்க? தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. சொன்ன கேட்க மாட்டியா நீ? ரெடி மாமா. மாமா மாமா, ஏன் மாமா என் மேல கோவப்படுறீங்க? என்னைய மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது தப்புதே. ஏன் இப்படி போட்டு கொல்ற? வாழவும் விடாம, சாவும் விடாம, நிம்மதியா தூங்கவும் விடாம ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அண்ணா செல்லப்பண்ணா ஆடுறது அண்ணா. என்னாச்சு மாடசாமி? ஏன் இப்படி பாட்டமா ஓடி வந்துருக்க? கொஞ்சம் நிதானமா இருப்பா, நிதானமா சொல்லு. அண்ணே, நீ உன் சம்மந்தி பேரை சொல்லி ஊருக்குள்ள நிறைய பேர் பணம் வாங்கியது இல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கண்ணே. என்னப்பா சொல்லிக்கிருக்க? ஆமாண்ணே, யாரோ எதிர்கட்சிக்காரங்க சதிவில பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ யார்ட்டெல்லாம் பணம் வாங்கியதியோ அவங்க எல்லாம் ஒண்ணு திரட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்லையாண்ணே. அப்புறம் உன் சம்பந்தி ராஜாங்கத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாண்ணே. அந்த மனுஷன் என்னப்பா பண்ணாரு? அமைச்சர் ராஜாங்கம் தான் ஓ மூலியமா எல்லார்ட்டையும் பணம் வாங்கினார்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கண்ணே. உங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கானே. அது எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ராஜாங்கத்தை உடனே கைது பண்ணணும். லஞ்சம் வாங்கின ராஜாங்கம் அமைச்சர் பதவியில நீடிக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். ஏபாப்பா, அவங்களும் எங்க இருக்கான்னு சொல்லுப்பா. நான் எப்படியாவது உடனே போய் அவங்க கை காலில் விழுந்து தடுத்து நிறுத்தி போயிருப்பா. எங்கப்பா போயிருக்காங்க? அண்ணே, இதுக்கு மேல அவங்கள நிப்பாட்ட முடியுமான்னு தெரியலண்ணே. எல்லாரும் உனக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துட்டாங்கண்ணே. முடிஞ்சா அவங்க கிட்ட வாங்கின காசுல மிச்ச மீதி நீ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்து சமாதானப்படுத்திடு. அதுக்கும் அவங்க சமாதானம் ஆவாங்களான்னு தெரியலண்ணே. கண்டிப்பா இன்னைக்கு ராஜாங்கத்தை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காம விடக்கூடாது, நம்ம ஊர்ல பெரிய கலவரத்தை உண்டாக்காம விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு போயிருக்காங்கண்ணே. இதை சொல்லிட்டு போறான்னு தானே நான் வந்தேன். நான் வரேனே, பாத்துக்கோங்கண்ணே, சூதானமா இருந்துக்கோங்கண்ணே. ராசாங்க இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையே. பணத்தை முழுக்க முழுக்க வாங்கினது நானாச்சே. இப்ப அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்கனவே குதிச்சுக்கிட்டு இருக்க நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். ஐயோ, எனக்கு உண்மையே புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியுமா? அரசியல் வாழ்க்கையில கரப்படியாம இருக்கணும், எவன் கிட்டயும் லஞ்சம் கமிஷன் ஒத்த ரூபா கூட வாங்க கூடாதுன்னு நேர்மையா ஒரு அரசியல் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தரை லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவர் தான் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் சந்திக்காத அவமானத்தை உங்களால சந்திக்க போறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? இதெல்லாம் எதனால வந்ததுன்னு தெரியுமா? தகுதி தராதரம் பார்க்காம
செல்ல பாண்டியன்னு ஒண்ணு இல்லாத ஒரு தற்கொலை கிட்ட சம்மந்தம் பண்ணாருல, அதுக்கு அவருக்கு கிடைக்க போற தண்டனை தான் இது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லல? அம்பட்டு பெரிய மனுஷன் கௌரவ குறைவு பார்க்காம நம்ம கூட வந்து சம்பந்தம் பண்ணாரு. அவரு பேரை கலங்கப்படுத்துற மாதிரி நாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோமே. நம்மளால ஒருத்தர் அசிங்கப்பட போறாரு, அவமானப்பட போறாருன்னு கொஞ்சம் கூட உனக்கு உறுத்தல? தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கு நீங்க ஊர் முழுக்க காசு வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த வீட்டு முன்னாடி நிக்க வச்சு எங்க அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காருன்னு நான் போய் சொல்லிருக்கணும். நான் அப்ப இருந்த சூழ்நிலையில எனக்கு தான் அப்படி தோணாம போயிடுச்சு. இத நான் செய்யாம இருந்ததால இன்னைக்கு அந்த பெரிய மனுஷனுக்கு, அதுவும் தப்பே செய்யாத ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கையில இது வரைக்கும் எதுக்காச்சும் குற்ற உணர்ச்சி உணர்ந்திருக்கீங்களா? பொறுப்பாதே நடந்திருக்கீங்களா? வாழ்க்கையில எதுக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களான்னு யோசிச்சு பார்த்தா அப்படி எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. என்ன பொறுத்த வரைக்கும் செல்ல பாண்டிங்கிற ஒருத்தர் இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. மனசாட்சின்னு ஒண்ணு இல்லாத ஒரு ஜென்மனா நான் பார்த்த வரைக்கும் அது நீங்க தான். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இப்படி எல்லாம் பண்ணா நம்ம மக வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு இருந்திருக்கீங்களே. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எனக்கு அந்த மனுஷன் அவமானப்படக்கூடாது. தப்பே செய்யாத ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அவன் வந்து எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு 50 கோடி தரேன், 60 கோடி தரேன்னு சொன்னவங்களை எல்லாம் எனக்காட லஞ்சம் கொடுக்கிறேன்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறையா வீட்டை விட்டு வெளியே அனுப்புனத நான் என் 2 கண்ணால பாத்திருக்கேன். அப்படி கரப்படியாத மனுஷனோட வாழ்க்கையில கரப்படிய நான் விட மாட்டேன். எனக்கு அந்த மனுஷன் கௌரவமா இருக்கணும். அந்த மனுஷனோட நேர்மைக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. அந்த மனுஷனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். தப்பு பண்ணது எல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான். இந்த தப்பையெல்லாம் புத்தி கட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருவா, என்ன மன்னிச்சு. அதான் இப்போ அப்படா பத்திரி நீ என்ன சொன்ன நான் கேட்கிறதா? ஓ வார்த்தை கட்டுப்பட்டு நிக்கிறதா? இந்த அப்ப கட்டுப்பட்டு நிக்கிறதா? கட்டுப்பட்டு நிக்கிற